CapCut ஆப்ல எப்படி வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி லிரிக்ஸ் எடிட் பண்றது இல்லனா CapCutல எப்படி தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு நிமிஷம் கீழ பாருங்களேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் யாருமே CapCutல வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு போட்டது கிடையாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால அதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா CapCutல வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டடான தமிழ் ஃபாண்ட் எங்க கிடைக்கும்ன்றத வீடியோ லாஸ்ட்ல சொல்லுவேன். CapCutல தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்றதுக்கு முதல் டிப்ஸ் வந்து உங்க கீபோர்டுல வந்து தமிழ் டைப்பிங் வந்து இருக்கணும். ரெண்டாவது CapCutல வந்து நம்ம தமிழ் ஃபாண்டை வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு 10 ஃப்ரீயான தமிழ் ஃபாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மூணாவது இந்த தமிழ் ஃபாண்டை டைப் பண்ணோம் அப்படின்னா அது வராது. ஸோ டைப் பண்ற மாதிரி வேற ஒரு ஆப்ல போட்டு கன்வெர்ட் பண்ணணும். இந்த 3 விஷயத்தையும் பண்ணோம்னா CapCutல தமிழ் ஃபாண்ட் வந்து ஈஸியா ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். எப்படி பண்ணது தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அப் போடுங்க. CapCut ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல இருக்க பிளஸ் பட்டன் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கீபோர்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீபோர்டு வரும். மேலே இந்த இடத்துல வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீபோர்டு வரும். ஸோ கீபோர்டில் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். எல்லா கீபோர்டுலையுமே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து ஆட் கீபோர்டு அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆட் கீபோர்டு கொடுத்தானா மேலே ஒரு சர்ச் பட்டன் இருக்குது. ஸோ அந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி அதில் வந்து தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்தியா அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தமிழ் லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ தமிழ் லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து கீபோர்டில் வந்து தமிழை வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து தமிழ் ஃபாண்ட்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 10 ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கீழே வந்து நிறையா ஃபாண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஆட் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் கொடுங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா ஃபாண்ட், அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரே போட்டு வச்சுருக்கேன். நியர்பை ஷேரில் வந்து தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ப்ளஸ் பட்டன் கொடுங்க, அப்லோட் ஃபைல், அப்புறம் வந்து நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டைப் பண்ணலாம். தற்போது இந்த நிலையில் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் கொடுக்குறோம். இங்கே ஃபாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே வராது. எப்படி வர வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அதுக்காக நம்ம ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிகோட் 2 தமிழ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைப் பண்ணி வச்ச பாருங்க ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி CapCutல ஃபுல்லாக செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ஆப்லேயே நம்மளால் வந்து அதை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஆப் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து யூனிகோட் 2 பாமினி அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுறேன்னு இதிலே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு பாமினி அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் காப்பி டெக்ஸ்ட் டு கிளிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாரி வித்தியாசமான லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே வந்து CapCutல பேஸ்ட் பண்ண போகிறோம். CapCut ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் அப்படியே பேக்கில் அடிச்சுட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ஆப்பில் காப்பி பண்ணோம்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இதில் நம்மளோட ஃபாண்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இதோட ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அனிமேஷன், டெம்ப்ளேட் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசமான டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம தமிழில் எழுதி கொடுத்த ஃபாண்ட்லேயே வந்து அந்த டிசைன்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஏபிசி அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அந்த பழைய லெட்டர்ஸ் தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஏபிசி அந்த லெட்டர் தான் வந்திருக்கு. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃபாண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு
நம்மளோட ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா தமிழ் ஃபாண்டில் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ அன்லிமிட்டடான கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள சைட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் இங்கே கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வேறு வீடியோ சந்திக்கிறேன். CapCutல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வீடியோவாக மேக் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.